இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பிரச்சனைகள். நம்ம எல்லாருக்கும் பிரச்சனையே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட ஒரு விருப்பமாகவும் இருக்கு. இதுக்கு உண்டான சாத்தியம் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். வரலாற்றில் நம்ம ராமாயணத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். ராமருக்கு வந்த கஷ்டங்கள் என்னென்ன கஷ்டங்கள்னு பார்க்கலாம். அவருக்கு ஒரு நாள் கூப்பிட்டு அவங்க அப்பா சொல்றாரு, நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிறாரு. அதே அப்பா மறாத நாள் என்ன சொல்றாரு, இல்லை நீ காட்டுக்கு போகணும், 12 வருஷம் வனவாசத்தில் இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ அங்கே காட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்க சீதாதேவி லக்ஷ்மணர் எல்லாமே போகிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ராமர் யார், சீதாதேவி யார். ராமர் மகாவிஷ்ணு, கடவுளோட அவதாரம் அவர். அதே மாதிரி சீதாதேவி லக்ஷ்மியோட அவதாரம் அவங்க. இது எப்படி கடவுளுக்கே எப்படி கஷ்டம் வரலாம்? சரி, வனவாசம் போகிறாங்க. அங்கே போன இடத்துலையும் அவங்க ஒரு நிம்மதி கிடைச்சதா, கிடைக்கல. அங்கே ராவணன் இவங்க சீதாதேவி கவர்ந்துக்கிட்டு போகிறாரு. போய் அதுக்கப்புறம் ஒரு யுத்தம் நடந்து, யுத்தத்தில் ராமர் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் திரும்ப அயோத்திக்கு வராங்க. திரும்ப இது ராஜ்யத்தை இவர் இது பண்ணி ராஜாவாகிறாரு ராமர். அவர் ஒரு 6 மாசத்துல ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் 6 மாசத்துல சீதாதேவி கர்ப்பிணி ஆகுறாங்க. கர்ப்பிணி ஆனதுக்கப்புறம் ஒரு நிகழ்வுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. ராமரோட குழந்தைக பிறப்பு ரிஷிகளோட ஆசிரமத்தில் தான் நடக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஆனானப்பட்ட கடவுளுக்கே ஏன் இந்த அளவுக்கு கஷ்டம் வரணும்?